மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். Powaco 5G, best design, best AI. Think Techno, think Purvika. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. காவல் நிலையத்தையே பாதுகாக்க முடியாதவங்க, காவல் நிலையத்திற்கே பாதுகாப்பு தர முடியாத ஒரு ஆட்சி எப்படி மக்களை பாதுகாக்கும்? 2 பேர் தண்ணி அடிச்சுட்டு போய் ஒரு காவல் நிலையத்தை லூட் பண்ற அளவுக்கு பலகீனமா இருக்குன்னா, காலையில ஜன்னல்ல எட்டி பார்த்து ரோட்ல போறவங்க ஐயா என்ன காப்பாத்து யாரோ ரோட்ல போறவங்க காப்பாத்தி விடுற அளவுக்கு ஒரு காவல் நிலையத்தின் ஒரு அதிகாரி இருந்தாங்கன்னா அந்த சட்டம் ஒழுங்கு சரியா இருக்குன்னு நீங்க நம்புறீங்களா? காவல்துறையுடைய பணி என்பது குற்றங்களை கண்டுபிடிப்பது மட்டும் நினைக்கிறீங்க. குற்றங்களை தடுப்பதும் காவல்துறையுடைய கடமை. வகையான குற்றங்கள், அந்த குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டது உண்மையானால் அதே வகையான குற்றத்தை இன்னொருத்தர் செய்ய மாட்டாங்கல்ல. சரித்திர பதிவேட்டில் இருக்கிற ஒரு குற்றவாளி கண்காணிக்கப்பட வேண்டியவர் அந்த காவல் நிலையத்தில் ராஜாவா ட்ரீட் பண்றாங்க. அவரை கண்காணிக்க வேண்டிய போலீஸ் அவரோட தோல்ல போட்டு அவர்கிட்ட பிரியாணி வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தா இதுக்கு வேற அமைச்சர் ரகுபதி வெக்கம் இல்லாம ஒரு அறிக்கை. அவருடைய தலைமையிலே இன்னைக்கு ஒரு வெற்றிடம் வந்துருக்கு. பிசிகாவா இருந்தாலும், மார்க்சிஸ்டா இருந்தாலும், இன்னும் சொல்ல போனா மதிமுகவா இருந்தாலும், அவங்க தலைவர்களை இவங்க சரி கட்டி ஒரு நாள் வச்சிருந்திருக்கலாம். தேர்தல் என்பது தொண்டர்களுடைய உடைப்பால் வருவது. அதுதான் உங்களுக்கும் அதிமுக பாஜக தலைவர்கள் வேணா சேர்ந்திருக்கலாம், தொண்டர்கள் தான் அண்ணா நீங்க திமுகவுக்கு எங்க மேல இருக்கிற அக்கறையை விட பாரதிய ஜனதா கட்சிக்கு எங்க மேல அதிகமான அக்கறை இருக்கு. அதுல சந்தேகம் இல்லை. முடிஞ்சா இந்த தேர்தலுக்கு பிறகு தன்னை காப்பாத்திக்கிட்டார். நீங்க வேணா பாருங்க, எதிர்கட்சியாக கூட திமுக வராது. வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் அதிமுக செய்தி தொடர்பாளர் ஆவடிக்குமார் அவர்கள். சார்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சமீபத்துல வெளியிடக்கூடிய அறிக்கைகள் எல்லாமே கொஞ்சம் காரசாரமானதா இருக்குன்னு சொல்லலாம். மக்களை பாதுகாத்துக்கணும், திமுக ஆட்சி போற வரைக்கும் காவலர்களுக்கே இங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கே இது இல்லைன்ற அந்த அளவுக்கு சார் சட்டம் ஒழுங்கு இதாயிடுச்சு. மக்களை பாதுகாத்து இல்லம்மா. திமுக ஆட்சி காலங்களில் எப்பவுமே சட்டம் ஒழுங்கு சீர்கேடு என்பது தொடர்ந்து இருக்கிற ஒண்ணு. ஏன்னா காவல்துறையினருடைய அதிகாரங்கள் பறிக்கப்பட்டு கட்சிக்காரங்கள்கிட்ட அதிகாரத்தை அவங்க பகிர்ந்து கொடுத்துருவாங்க. காவல்துறை கைக்கூலிகளாக மாறி கட்சியினருக்கு அடகு போயிடுவாங்க. இதுதான் திமுகவினுடைய சரித்திரம். அது எல்லா காலங்களிலும் நடந்திருக்கு. கருணாநிதி காலத்திலும் நடந்திருக்கு. இன்னும் சொல்ல போனால் மறந்துருக்காது. திமுக ஆட்சியில் தான் அதியமான் கோட்டை காவல் நிலையத்தை லூட் பண்ணாங்க. அது கண்டுபிடிக்கவே முடியல. காவல் நிலையத்தையே கொள்ளடிச்சாங்க, சூறையாடினாங்க. அங்கிருந்து வெப்பன்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு காவல் நிலையத்தை இப்போது அந்த பேரையூர் பக்கத்தில் ஒரு காவல் நிலையம் இப்போது மறுபடியும் சூறையாடப்பட்டிருக்கு. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் காவல் நிலையத்தில் காவலர் தாக்கப்பட்டால் கூட அது ஏதோ ஒரு அசாதாரண சூழ்நிலையில் நடந்துடுச்சுன்னு கடந்து போயிடலாம். ஆனால் ஒரு காவல் நிலையத்திலே பாதுகாப்பு இல்லைன்னா அந்த ஊரை எப்படி பாதுகாப்பீங்க? அந்த சட்டம் ஒழுங்கு எப்படி சீராக இருக்குன்னு நீங்கள் நம்புகிறீங்க? ஒரு காவல் நிலையத்திலே பூந்து, அதுவும் சாதாரணமாக 2 பேர் அவங்க சுயநலவு கூட இல்லை, போதையில் இருந்தாங்கன்னு வேற சொல்லிக்கிறாங்க. அப்படி இருக்க சொல்ல ஒரு 2 பேர் தண்ணி அடிச்சுட்டு போய் ஒரு காவல் நிலையத்தை லூட் பண்ணுற அளவுக்கு பலகீனமாக இருக்குன்னா அங்கே என்ன வெப்பன்ஸ் இல்லையா? அங்கே எதுவுமே இல்லையா? இவரை அங்கே இருந்த காவல் நிலைய அவர் ஏடம் என்னன்னு தெரியல, அவர் யாரோ ஒருத்தர் பொறுப்பான ஒரு காவல் நிலையத்துக்கு அவர் தான் இன்சார்ஜ். அவரை போட்டு அறையில் பூட்டிட்டு போகிறாங்க. அவர் பாவம் ராத்திரியெல்லாம் சோறு தண்ணி இல்லாத இருந்து காலையில் ஜன்னலில் எட்டி பார்த்து ரோட்டில் போகிறவங்க ஐயா என்ன காப்பாற்று யாரோ ரோட்டில் போகிறவங்க காப்பாற்றி விடுற அளவுக்கு ஒரு காவல் நிலையத்தின் ஒரு அதிகாரி இருந்தாங்கன்னா அந்த சட்டம் ஒழுங்கு சரியா இருக்குன்னு நீங்க நம்புறீங்களா? இதுதான் நாங்கள் கேட்குறோம். எடப்பாடியார் கேட்கறது அதுதான். இன்னைக்கு ஒரு காவல் நிலையத்தையே பாதுகாக்க தேவையில்லை. அது காவல் நிலையம் இயங்குவதற்கே ஒரு முடியாத ஒரு சூழ்நிலை. காவல் நிலைய அதிகாரியை தன்னை பாதுகாக்க வேண்டும் என்று ஒரு பாமரனை தேடுகின்ற நிலை இருந்தால் அது சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் சரியா இருக்கா? அதுக்கு தான் முதல்வர் சொல்றாரு, சட்ட ஒழுங்கு எல்லா இடத்துலயுமே பிரச்சனை எல்லா ஆட்சியிலும் இருக்கதான் செய்யும். அதுக்கு முடிவு நடவடிக்கை எடுக்கலனா தான். நடவடிக்கை எல்லாம் எடுக்கப்பட்டது அரைவேக்காட்டுத்தனமா நீங்க அறிக்கை எல்லா இடத்துலயும் இருக்குன்றது சட்டம் ஒழுங்கு இருக்கும். ஆனா காவல் நிலையமே இயங்க முடியாத நிலை இருக்குமா? அதியமான், நான் ஏற்கனவே சொன்ன கருணாநிதி ஆட்சியில் அதியமான் கோட்டை, அதே கருணாநிதி ஆட்சியில் சென்னை ஹைகோர்ட்டில்
ஹைகோர்ட் வளாகத்தில் இருந்த காவல் நிலையம் தீப்பற்றி எரிஞ்சுதா இல்லையா? எல்லாம் அந்த ஆறுமுக பெருமாள் ஆதித்தன் ஒரு நீதிபதி, ஐயோ என்ன கொல்றாங்கன்னு ரத்த வெள்ளத்தில் வந்து விழுந்து கிடந்தாரா இல்லையா? அது சட்டம் ஒழுங்கு. அது இத்தனைக்கும் தலைமைச் செயலகத்திலிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்த உயர்நீதிமன்ற வளாகத்தில் இருந்த காவல் நிலையத்திலே அந்த நிலை, அந்த உயர்நீதிமன்ற நீதிபதிக்கு அந்த நிலை இருந்தது. அது சட்டம் ஒழுங்கு சீர்கேடு இல்லையா? நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் காவல் நிலையத்தில் ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது, யாரோ ஒரு தாக்கப்படுறாங்க, இல்லை ஒரு அதிகாரி கூட தாக்கப்பட்டிருக்கலாம், அது வந்து எல்லா இடங்களிலும் நடக்கக்கூடிய ஒன்று தான். ஆனால் காவல் நிலையத்துக்கே பாதுகாப்பு இல்லை. ஒரு காவல் நிலையத்தில் அந்த காவல் நிலைய அதிகாரி, பொறுப்பு அதிகாரி, அவர் ராத்திரி முழுக்க வந்து கடத்தப்பட்டது போல் காவல் நிலையத்துக்குள்ளே சிறை வச்சிருக்காரு. அதை வெளியிருந்து பூட்டிட்டு எவனோ 2 பேர் குடிச்சிட்டு வந்து போனான்னு இவங்க சொல்கிறாங்க. அப்போது இது சட்டம் ஒழுங்கு எந்த நிலையில் இருக்குது? இல்ல சார், இப்போ இவங்க ஒரு காவல் நிலையத்தையே பாதுகாக்க முடியாதவங்க, காவல் நிலையத்திற்கே பாதுகாப்பு தர முடியாத ஒரு ஆட்சி எப்படி மக்களை பாதுகாக்கும்? இப்போ கொங்கு மண்டலத்துல தொடர்ந்து தோட்டத்து வீடுகள்ல கொலை கொள்ளை நடக்குது. அது உண்மையாவே வந்து தடுக்கணும். அது 2 முறை 3 முறை நடந்தது. துரதிருஷ்டவசமான சம்பவம் தான், அது மறுக்கிறதுக்கு இல்ல. நாமக்கல்ல இப்ப கடைசியா நடந்த 3வது கொலையப்போ என்ன நடவடிக்கை எடுத்தது அரசு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்கிறாரு. என்ன பண்ணாங்கன்னு. 2 கொலைகள் இதுக்கு முன்னாடி திருப்பூர் கோவை மண்டலத்தில் நடந்தது, உடனடியாக கைது பண்ணிட்டாங்க. 2 கொலைகளையும் தொடர்பு இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. 3வது கொலையிலையும் இப்ப நடந்ததுலயுமே வந்து அக்யூஸ்டா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. முன்னாள் பணியாளர் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. எல்லாத்துக்கும் உடனே நடவடிக்கை எடுக்கிறாங்கல்ல சார், கைது பண்றாங்கல்ல? இல்லம்மான், அதாவது நீங்கள் காவல்துறையை பற்றி நீங்கள் சரியாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, காவல்துறையினுடைய பணி என்பது குற்றங்களை கண்டுபிடிப்பது மட்டும் நினைக்கிறீங்க. குற்றங்களை தடுப்பதும் காவல்துறையோட கடமை. ப்ரிவென்ஷன் இல்லாமல் ஒரு காவல் அவங்களுக்கு போலீஸுக்கே வந்து குற்றங்களை கண்டுபிடிக்கிறத விட குற்றங்கள் நடைபெறாமல் தடுக்கிறதுக்கு தான் இப்போ காவல் நிலையம் இருக்குது. ஒரு ஊரில் காவல் நிலையம் வந்து ஒவ்வொரு ஜங்ஷனில் போலீஸ் நிற்கிறாங்கன்னா அந்த இடத்துல எதுவும் குற்றவாளிகள் வந்து பயப்படுவாங்க. அவங்க அந்த இடத்துல குற்றம் நடக்கக்கூடாது, ஒரு பொது அமைதிக்கு பங்கம் வரக்கூடாதுன்றது அவங்க கண்காணிக்கிற பணியில் தான் அவங்க ஈடுபடுறாங்க. நீங்கள் வந்து ஒரு சம்பவம் நடந்து 3 மாதம் பொறுத்து யாரோ 2 பேரை அக்யூஸ்ட்னு பிடிச்சிடுறீங்கன்றது வந்து அதுக்கு ஒரு காவல்துறை இலகுவ செய்வாங்க. ஏதாவது ஒரு கேஸ் ரொம்ப ப்ரெஷர் இருந்ததுன்னா யாரையாவது ஒருத்தர் பிடிச்சி கேஸை போட்டு அவன் தலையில் எல்லாத்தையும் தலையில் கட்டி இது பண்ணுவாங்க. அது இல்லை நான் சொல்கிறது. நீங்கள் ஒரே வகையான குற்றங்கள் எப்படி தொடர்ந்து நடக்குது? ஒரு வகையான குற்றங்கள், அந்த குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டது உண்மையானால், அந்த குற்றவாளிகள் பட்டிருந்தாங்கன்னா அதே வகையான குற்றத்தை இன்னொருத்தர் செய்ய மாட்டாங்கல்ல. அப்போது இவங்க வந்து உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுல போதுமான அக்கறை இல்லை, அல்லது இந்த வகையான குற்றம் செய்கிறவங்க இப்படி இருப்பாங்கன்றதை இவங்க கண்காணிக்க முடியல. நீங்கள் ஒன்று வேணாம், இந்த ஞானசேகரன் வழக்கு எடுத்துங்க. ஞானசேகரன் ஒரு தொடர் குற்றவாளி. அவர் ரவுடி ஷீட்டு அவர் மேலே இருக்குது. அவர் பல வகையான குற்றங்கள் செஞ்சுருக்காரு, தொடர்ந்து குற்றங்கள் செஞ்சுருக்காரு. அதுக்கு பிறகு அண்ணா பல்கலைக்கழகத்தில் அவர் வந்து ஒரு விஐபி அந்தஸ்தில் அவரை வளர்த்து விடுறாங்க. அவர் வீட்டுக்கு அமைச்சர் போகிறாரு, அவரோட நல்லா பழகுறாங்க. அவருடைய திமுக மாவட்ட அந்த பகுதி செயலாளர்லேருந்து இவரும் திமுக நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறார், எல்லாம் செஞ்சுக்கிறாரு. ஆனால் ஒரு சரித்திர பதிவேட்டில் இருக்கிற ஒரு குற்றவாளி கண்காணிக்கப்பட வேண்டியவர் அந்த காவல் நிலையத்தில் ராஜாவா ட்ரீட் பண்ணுறாங்க. அவருடைய பேச்சை கேட்டு காவல் நிலையத்தில் நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா அப்போ எப்படி சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கும்? அவரை வந்து கண்காணிக்க வேண்டிய போலீஸு அவரோட தோளில் போட்டு அவர்கிட்ட பிரியாணி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா, அப்போது அவர் சொல்கிறத இவங்க கேட்டுட்டு அவரை ராஜ மரியாதையோடு நடத்திக்கிட்டு இருந்தாங்கன்னா, அவருக்கு அமைச்சர்லேருந்து மற்றவங்க வந்து சிறப்பு கம்பள விரிப்பு போட்டு அவரை பாதுகாத்துட்டு இருந்தாங்கன்னா, அப்போது இதுக்கு வேறு அமைச்சர் ரகுபதி வெக்கம் இல்லாமல் ஒரு அறிக்கை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அவர் மேலே வழக்கே போடலன்னு. அதுதானே நாங்கள் சொல்கிறோம். உங்கள் ஆட்சியில் குற்றவாளிகள் மேலே வழக்கே போடுறதில்ல, அவங்கள காப்பாற்றுறீங்கன்னு சொல்கிறோம். அதுதான் அவங்க ரகுபதியும் சொல்கிறாரு. இல்ல சார், அமைச்சர் மா சுப்பிரமணியன் மேல நீங்க குற்றச்சாட்டுகள் வச்சிருந்தீங்க. நான் மா சுப்பிரமணியன் நான் சொல்லலை, நீங்க தான் சொல்றீங்க. அது இல்ல, நாங்க சொல்றது யார் அந்த சார், இவர் ஏன் தலையிடுறாரு? இல்ல சாருக்குன்னு அவர் சொல்லல. அதாவது தொடர்ந்து போட்டோ எடுத்துக்கிட்டது அமைச்சர் அங்க இருந்தா அதுக்கே பதில் சொல்லிட்டாருல சார் அமைச்சர். அவர் எது வேணா சொல்லட்டுமா, அவர் சொல்றது அவருக்கு வேணா சரியா இருக்கலாம். ஆனால் அது சட்டப்படியும் சரியானதில்லை, தர்மப்படியும் சரியாது. ஏன்னா ஒரு சரித்திர பதிவேட்டில் இருக்கிற ஒரு குற்றவாளி அந்த காவல் நிலையத்தில் கண்காணிக்கப்பட்டு படுகின்ற ஒருவர்
அவருடைய வீட்டுக்கு அமைச்சர் போகிறது என்பது மரபுகளுக்கு மாறானது, விதிகளுக்கு முரணானது, அவர் எடுத்திருக்கின்ற ரகசிய காப்பு பிரமாணத்திற்கு எதிரானது. இப்ப நடவடிக்கை எடுத்தாச்சுல்ல, சரியான இது தண்டனை நடவடிக்கை கொடுத்தாச்சுல்ல. அது வேற விவாதம். அந்த விவாதத்தை பேசினா நான் அதை பத்தி அதிக நேரம் பேசுவோம். அது இல்லை. நான் சொல்றது மா சுப்பிரமணியம் அவரோட பழகி இருந்தாருனாவே அது தவறுன்ற. அதை பகிரங்கப்படுத்தி இருந்தாருன்னா அதை விட தவறு. அவர் ஒரு கண்காணிப்பில் இருக்க வேண்டிய குற்றப்பட்டியல் அவர் மேல குண்டாஸ்ல இருந்து எல்லா வழக்கும் இருந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒருத்தர் தன் பக்கத்துல எப்போ அவரை கூப்பிட்டு உள்ள வராதுன்னு சொல்றதுதான் ஒரு நாகரிகமான மனிதனுக்கே ஒரு இலக்கணமா இருக்கும். ஆனா ஒரு அமைச்சருக்கு அந்த இலக்கணம் இல்லையன்றதான். அவரு எனக்கு பழக்கம் கிடையாது, கட்சிக்காரர் கிடையாது, ஆதரவுக்காரர் கிடையாது, நாங்க அங்க போனோம், அந்த நேரத்துல அங்க அதாவது ஒரு எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அதாவது இது இந்த வார்த்தையை இப்போ வேற ஏதோ ஒரு வேற மாவட்டங்கள்ல இருந்து ஒரு அமைச்சர் வந்தாருன்னா அவருக்கு யாரோ தெரியாது, கட்சிக்காரர் சொல்லுவாங்க. இவர் அந்த தொகுதியை சார்ந்தவர், அந்த பகுதியை சார்ந்தவர். அங்க இவர் தொடர்ந்து கவுன்சிலர் இருந்த காலத்துல இருந்து, அங்க மேயரா இருந்த காலத்துல இருந்து, அங்க மாவட்ட செயலாளர் இருந்து அரசியல் பண்றாரு. இவருக்கு அங்க சரித்திர குற்றவாளின்றது ஒருத்தராக சொல்லியிருப்பாங்களா இல்லையா? இவருக்கு தெரியுமா இல்லை? அல்லது அவருடைய பாதுகாப்பாளராக இருக்கின்ற காவல்துறை அதிகாரிகள் அவர் கூட செக்யூரிட்டி இருப்பாங்கள்ல, எஸ்கார்ட் இருப்பாங்கல்ல, அவங்க சொல்லுவாங்கல்ல. அவங்க இப்போது நீங்கள் சாதாரணமாக நான் சில சம்பவங்கள் சொல்லுவேன், அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஒரு முதலமைச்சரை போய் பார்க்கணுன்னா கூட அவங்களுக்கு கியூ பிரான்ச்சிலேருந்து இது கேட்பாங்க. இவங்க மேலே ஏதோ அவங்களுக்கு குற்ற பின்னணி இருக்கா, இவங்க சரியானவங்க தானா. இதுதான் ஒரு போலீஸ் அவங்களுடைய பாதுகாவலர்கள் அனுமதி இல்லாமல் முதலமைச்சர் கூட ஒருத்தர் யதார்த்தமாக பார்க்க முடியாது. ஒரு அமைச்சரும் அதுதான் கடைபிடிக்க வேண்டும். அதாவது ஒரு குற்றப்பட்டியலில் இருக்கிற இவருக்கும் அவருக்கும் 1000 உறவு இருக்கணும். அவர் நல்லவராக கூட இருக்கணும். குற்றப்பட்டியலில் இருந்ததுனாலேயே அவர் எல்லா தப்பும் அவர் காரணம்னு நான் கூட சொல்லலை. ஆனால் ஒரு நாகரிகம் கருதி பொதுவெளியில் அவரோட இருக்கிறத தவிர்க்கணுமா வேண்டாமா? அதை கூட செய்யலைன்றது தான். அவர் செஞ்சார் செய்யலைன்றது அது வேற விவாதம். நான் என்ன சொல்கிறேன், இதை நியாயப்படுத்துகிறாங்களே, அவன் இது ஒன்றா சொல்லி எனக்கு தெரியாமல் ஏதோ வந்துட்டான்னு சொல்கிறது வேற. அது கூட ஒரு நாகரிகமான பதிலாக இருக்கு. ஆனால் அவர் கட்சிக்காரன் இல்லை. சபாநாயகர் சொல்றாரு என்னுடைய அருமை தம்பின்றாரு. அது வேற ஞானசேகரன் சார். அது சரியான ஆதாரத்தோட நிரூபிச்சுட்டாங்க. அது வேற ஞானசேகரன். அங்க அந்த நிகழ்ச்சியில இருந்த ஞானசேகரன் தான் அவர் சொன்னார். சபாநாயகர் சொன்னது அந்த ஞானசேகரன் கிடையாது. அந்த ஞானசேகரனா இந்த ஞானசேகரனா இல்லை. ஆனா விவாதம் இந்த ஞானசேகரனுக்கு வர சொல்ல அவர் சொன்னாரா இல்லையா? அதாவது ஞானசேகரன்றது வேலூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஞானசேகரன் கூட நான் சொல்லலாம். அது இல்லை. இப்போ ஞானசேகரன்ற பேர்ல அவர் ஒருத்தர். நான் என்ன சொல்றேன், இந்த சம்பவம் நடக்குது, இதை பற்றி விவாதம் நடக்க சொன்னா ஞானசேகரன் என் தம்பின்னு சொன்னீங்கன்னா யார சொல்ற? நேர்ல உட்கார்ந்து இருக்காரு சார் அவரு. ஒரு புத்தக வெளியீட்டு விழா அப்ப சொன்ன சம்பவம் சார். அது இது கனெக்ட் பண்ண வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அவர் எதுல சொன்னாருன்னு எனக்கு தெரியாது. நான் அது விவாதத்துக்குள்ள போக விரும்பல. நான் வந்த செய்திகள் அடிப்படையில் தான் நான் சொல்றேன். முதல்வர் என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய உட்கட்சி பிரச்சனையையும் கூட்டணி பிரச்சனைகளையும் மறைக்கிறதுக்காக ஒரு அரைவேக்கட்டுத்தனமான ஒரு அரசியலையும் ஒரு அறிக்கையையும் உங்களுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தினம் தினம் வெளியிடுறாரு. எங்களுக்கு நீங்க தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்ன சொன்னீங்க, எங்களுக்கு உட்கட்சி பிரச்சனை இல்லை, அது எப்பவும் முடிஞ்சு போச்சு. அதுக்கு கொஞ்சம் நஞ்சம் இருந்த ஐயத்தை கூட அமித்ஷா அவர்கள் அவங்க கட்சி பிரச்சனையை அவங்க பார்த்துப்பாங்க, அதில் யாரும் தலையிட வேண்டாம்னு சொல்லிட்டாரு. அதோடு முடிஞ்சு போச்சு. அதனால் உட்கட்சி பிரச்சனை இல்லை. ரெண்டாவது கூட்டணி பிரச்சனை. நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வச்சுட்டோம், அதுலேயும் எந்த பிரச்சனையும் இல்லை. இன்றைக்கி இருக்கிற பிரச்சனையே இவங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாரதிய ஜனதா கட்சி வேறு வேறு அணிகளாக போட்டிட்டதுனால எப்படியோ இவங்க குளிர்காஞ்சி எங்கள் கூட்டணி பலமான கூட்டணின்னு ஒரு கோஷம் போட்டு ஜெயிச்சிட்டாங்க. இப்போ அந்த கோஷத்தால் வெற்றி பெற முடியாது. இன்னும் சொல்ல போனால் போன நாடாளுமன்ற தேர்தலில் இவங்க அந்த கூட்டணியை வச்சுட்டு எல்லாருக்கும் சீட் ஷேரிங்கில் அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த தேர்தலில் அவங்க கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் போதுமான இடத்தை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு தேவையான இடங்கள் இவங்க தர்றதுக்குரிய வாய்ப்புகள் எங்களுக்கு இல்லை. இவங்க ஏற்கனவே 200ல் வெற்றி பெற்றுட்டோம், 200ல் நாங்கள் தான் சொல்லி இவங்க ஆளுக்கு ஒரு முறை ஒரு கோஷம் போட்டுட்ருக்காங்க. இன்றைக்கி திமுகவினுடைய தலைமையிலே இன்றைக்கி ஒரு வெற்றிடம் வந்துருச்சு. திமுக தலைமையில் வெற்றிடம் நிச்சயமா வெற்றிடம் வந்துருச்சு. இவங்களுடைய குடும்ப தலைமையை ஏற்றுக்காத மூத்த தலைவர்கள், அந்த மூத்த தலைவர்களை தேர்தலில் ஒதுக்கி வச்சுட்டு இளைய தலைமுறை என்ற பெயரில் இவங்களுக்கு வேண்டிய ஆட்களை நுழைப்பதற்கான முயற்சி இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இது எல்லாம் தான் பொன்முடியிலேருந்து எல்லாரும் இன்னைக்கு என்ன நிலையில் இருக்காங்க, நேரில் இருந்து எல்லான்றது இன்னும் போக போக தெரியும்.
அதனால் அவங்க வந்து இன்னைக்கு ஏதோ ஒரு பலமாக இருக்கிற மாதிரி என்னை வந்து இந்த பலமா என்ன சார் இருக்காங்க? நீங்க சொல்றீங்க விசிக கம்யூனிஸ்ட்லாம் கேக்குறாங்கன்னு. அப்படி கேட்டாலுமே சரி டிமாண்ட் பண்ணா நாங்க திமுக கூட்டணிக்கு அதை உறுதிப்படுத்துறாங்கல்ல. அவங்க அதுதான் நாங்கள் வந்து எவ்வளோ வேணால் அடிப்போம், ஆனால் அவங்கள கட்டி பிடிப்போன்றது தான் இந்த பதிலாக இருக்குமே தவிர, நான் கேட்குறது எந்த கட்சியும் இன்றைக்கி அது விசிகாவாக இருந்தாலும் மார்க்சிஸ்டாக இருந்தாலும் இன்னும் சொல்லப்போனால் மதிமுகவாக இருந்தாலும் அவங்க தலைவர்களை இவங்க சரி கட்டி ஒரு நாள் வச்சுருந்துருக்கலாம். தேர்தல் என்பது தொண்டர்களுடைய உடைப்பால் வருவது. அதுதான் உங்களுக்கும் அதிமுக பாஜக தலைவர்கள் வேணா சேர்ந்துருக்கலாம், தொண்டர்கள் தான் அதிமுக பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் எப்போவும் சேர்ந்துட்டோம். எங்களுடைய அடிப்படை நோக்கம் திமுகவை ஒழிப்பது. அதனால் எங்களுக்கு வந்து எங்கள் எதிரியை வீழ்த்துறதுக்கு நாங்கள் வந்து யாரோட வேணால் சேருவோன்றது தான் எங்களுடைய இலக்கு. அதனால் நாங்கள் வந்து எங்களுடைய பொது எதிரியை வீழ்த்துறதுக்கு நாங்கள் ஒன்றா சேர்ந்துட்டோம். ஆனால் இவங்க யாரை வீழ்த்த போகிறாங்கன்றது தான் கேள்வி. பாஜகவை அவங்க தான் முதன்மை எதிரி. அதுதான்மா. நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்தினா நாடாளுமன்ற தேர்தலோட முடிஞ்சு போச்சு. நீங்கள் அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் தான் பாரதிய ஜனதா கட்சி மூலமாக தானே உள்ள வராங்க. இப்போ திரும்ப அவங்க உள்ள வராங்களா வெளியே வராங்களான்னு இல்லை. இப்போ இந்த தேர்தல் யாருக்கான தேர்தல்? ஸ்டாலின் ஆட்சியை வீழ்த்துவதற்கு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகணும். அதுதான் எங்களுடைய கோஷம். ஒரு மன்னர் ஆட்சியை வீழ்த்துவதற்கு அவருடைய வாரிசுகள் மறுபடியும் தலையெடுக்காமல் வாரிசு ஆட்சி இங்கே முறை வராமல் இருக்கணும்னா ஜனநாயக ஆட்சி வரணும். அது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு ஜனநாயக ஆட்சி அமைக்கணும். அதுதான் இந்த ஜனநாயகத்தை காப்பாற்றணும்னா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அமைஞ்சே தீரும். ஜனநாயகம் காப்பாற்றப்படும். ஏன்னா தமிழ்நாடு மக்கள் விழிப்புணர்ச்சி உள்ளவர்கள், எல்லா காலங்களிலும் எல்லா நிலைகளிலும் எதிர்கொண்டவர்கள். அந்த வகையில் இந்த தேர்தலில் இந்த ஒரு மோசமான ஆட்சி, கருணாநிதி காலத்தில் கூட இல்லாத ஒரு கொடுமையான ஆட்சி இன்றைக்கு விளம்பரத்தால் மட்டும், ஒப்பனையால் மட்டும், ஃபோட்டோ ஷூட்டில் மட்டும் இன்றைக்கி ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆட்சி கண்டிப்பாக தூக்கி எறியப்படும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2026 முதலமைச்சர் வருவார், வந்தே தீருவார். அதை நீங்களும் பார்க்க போறீங்க. சொல்றீங்க. ஆனா உங்களுக்கும் சேர்த்து திமுக கூட்டணி யோசிக்கிறாங்க. பாஜக கூட்டணியை கொண்டு வந்துட்டு உங்களையே அழிச்சிருவாங்கப்பா, அந்த கவலை அவங்களுக்கு வேண்டாம். நாங்க வந்து எடப்பாடி பழனிசாமியை பத்தி அவங்க வந்து சரியா புரிஞ்சுக்கல. 4.5 வருஷம் பாரதிய ஜனதா அதிமுக பலகீனமா இருந்த காலத்திலேயே நாங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சி எங்களை வீழ்த்த முடியல. இனிமேல் வீழ்த்த போதா அதெல்லாம் வந்து வேற யார்கிட்டயாவது போய் சொல்லணும். அதனால் அதிமுக வந்து திமுக போல் சரிஞ்சு போகிற கட்சியோ இல்லை திடீர்னு வந்து அப்பா முதலமைச்சர் பேர முதலமைச்சர்னு வர்ற கட்சியோ இல்லை. இது அடிப்படையில் தொண்டர்கள் உழைப்பால் உருவான கட்சி. ஒவ்வொரு தொண்டனுடைய உழைப்பும் இந்த கட்சியில் இருக்குது. இந்த கட்சி வந்து தொண்டன் தான் வழி நடத்த முடியுன்ற ஒரு கோட்பாட்டோடு இயங்கிட்டு இருக்கோம். அதனால் நாங்கள் வந்து எந்த வித பலகீனமும் எங்ககிட்ட இல்லை. எங்களை வீழ்த்தணும்னா யாராலையும் முடியாது. நாங்களாக விழுந்தால் தான் உண்டே தவிர அதிமுக வீழ்த்த முடியாது. அதனால் பாரதிய ஜனதா கட்சியை நாங்கள் வந்து அவங்களுக்கு என்ன அவங்களுடைய இலக்கோ அந்த இலக்கில் நாங்கள் எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்த மாட்டோம். அதே சமயம் அவங்களுடைய அது வந்து நீங்கள் நினைச்சீங்கன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை. அதனால் எங்களை வந்து அழிக்கணும்னு விட அப்போ திமுக எங்களை வாழ வைக்கணும்னு நினைக்குதா? அவங்களுக்கு எதிரியாவது நீங்க இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு எதிரே இருக்கணும்னா அவங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி பேய் வருது புலி வருது எல்லாரும் வந்து என் தோளில் படுத்துங்க, நான் தூக்கிட்டு போய் அவங்க கிட்ட இருந்து காப்பாற்றுறேன்னு சொல்லி இவங்க சொல்லிட்டு இருக்காங்களே ஒழிய, நீங்கள் வந்து திமுகவுக்கு எங்கள் மேலே இருக்கிற அக்கறையை விட பாரதிய ஜனதா கட்சிக்கு எங்கள் மேலே அதிகமான அக்கறை இருக்குது. அதில் வந்து சந்தேகமே இல்லை. திமுக முதல்ல முடிஞ்சால் இந்த தேர்தலுக்கு பிறகு தன்னை காப்பாற்றிக்கிட்டாங்க. நீங்கள் வேணா பாருங்கள், எதிர்கட்சியாக கூட திமுக வராது, வரப்போகிறது இல்லை. நீங்கள் வேணா இன்றைக்கி எத்தனை ஊடகங்கள் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பின்புலம் இருந்தாலும் நீங்கள் வேணா பாருங்கள், திமுக எதிர்கட்சியா இல்லைன்ற நிலை 2026 வரும். திமுக தொடர் சரிவு எங்களை அழிக்க முடியாதுலாம் சொல்றீங்க. ஆனா அதிமுக தான் தொடர் சரிவுகள் எலெக்ஷன் முடிவுகள் இல்லம்மா. நீங்க அதாவது இந்த ஊடகங்கள்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு மாற்றி வச்சிருக்காங்க. நான் கேட்குறேன், அதிமுக எத்தனை முறை தோத்துது? 2021 வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தானே முதலமைச்சர். 5 வருஷம் தானே இவங்க ஆட்சி. 5 வருஷத்துல என்ன இவங்க வந்து நாங்கள் விழுந்துட்டோம். அதில் கூட 3% இடைவெளியில் தானே இவங்க வெற்றி பெற்றாங்க. 19 மக்களவை தேர்தலிருந்தே 19 மக்களவை. நான் சொல்றதை நல்லா புரிஞ்சுங்கம்மா. எங்களுக்கான தேர்தல் சட்டமன்ற தேர்தல் தான். 10 வருஷம் திமுக ஆட்சியில் இல்லாமல் இருந்தது. அதுக்கு பிறகு நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்.
10 வருஷம் ஆட்சியில் இருந்துட்டு திமுக ஆட்சிக்கு வந்தது. 5 வருஷம் அடுத்த தேர்தல் இப்போ சந்திக்க போகிறோம். இப்போ நாங்கள் யாருன்றதை காட்டிட்டு போகிறோம். இவங்க என்னவோ தொடர்ந்து ஒரு 20 வருஷம் 10 வருஷம் ஆட்சியில் இருந்த மாதிரி நாங்கள் வந்து தொடர் வெற்றி பெற்றுன்னு அந்த இது பிரசாந்த் கிஷோர் எழுதி வச்ச ஸ்கிரிப்டை இன்னும் அவங்க வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்கன்னா, இது வந்து ஊடகங்கள் அதை நம்பிக்கிட்டு இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பெண் நிறுவனத்துக்கு பயந்துக்கிட்டு எல்லாரும் பேசுகிறாங்க. சரி, எல்லாம் பேசுவாங்க, 26 வரைக்கும் பேசுவாங்க. நான் இன்னொன்று சொல்கிறேன், எந்த தேர்தலையும் ஊடகங்களை நம்பி அதிமுக வெற்றி பெற்றதில்லை. அது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலேருந்து புரட்சித் தலைவர் அம்மா காலத்திலேருந்து நாங்கள் தொண்டர்கள் உடைப்போம், மக்களுடைய மனநிலையம் தான் எங்களை வந்து வளர்த்தெடுத்திருக்கு, காப்பாற்றியிருக்கு, எங்களுக்கு துணையாக இருந்திருக்கு. ஊடகங்களோ பத்திரிகைகளோ எந்த காலத்திலும் எங்களுக்கு ஆதரவாக இல்லை. ஆட்சிக்கு வந்த பிறகு எங்களுக்கு புகழ்வாங்களே தவிர அது வரைக்கும் எங்களை வந்து அவங்க தூக்கி விட்டு பிடிச்சதில்லை. அதுதான் இப்போவும் நடக்குது. இப்போ கொஞ்சம் கூடுதலாக நடக்குது. அதனால் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. நாங்கள் வந்து களத்தில் இருக்கிறோம். நாங்கள் வந்து வெற்றியை எந்த நேரத்தில் தேர்தல் இருந்தாலும் சந்திக்க தயார். நன்றி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான விவாஹா தி சென்னை சில்க்ஸ். Powaco 5G, best design, best AI. Think Techno, think Purvika. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you.